இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் இதிலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் த பவர் இஸ் வித்தின் யூ. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகணுன்ற ஒரு குறிக்கோளாக வேணா இருக்கட்டும், அதை அடையிறதுக்கான சக்தி எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லித்தர ஒரு புத்தகம். அந்த சக்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பேசியிருக்க ஒரு புத்தகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தி பவர் இஸ் வித்தின் யூன்ற அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தரது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுது. வெளியே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு இப்போ ஆங்கிலம் தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அது சாதாரண ஒரு பிரச்சனை தான். அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆங்கிலம் கற்றுக்கணும். வெளியே நமக்கு ஆங்கிலம் சொல்லித்தரத்துக்கான நபர்கள் இல்லை அப்படின்ற ஒரு புலம்பலை பண்ணக்கூடாது. ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கூட ஆங்கிலம் சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை, பேசி பயிற்சி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆங்கிலத்தை கற்றுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ பாருங்கள். மேனேஜர், ஐ டுடே லீவ் ஒன் ஃபார் ஃபேமிலி எமர்ஜென்சி. அது இப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. மேனேஜர், ஐ நீட் 2 days ஆஃப் லீவ் ஃபார் அ ஃபேமிலி எமர்ஜென்சி. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா எப்படி தமிழ் வழியாகவே நான் சொன்ன தப்பான ஒரு வாக்கியத்தை சரி பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு இதில் 1000க்கும் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அன்றாட ஒரு செயல்கள், ஒரு மெயில் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஜாப் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நபர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சொல்லித்தரத்துக்கான ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்குது. தினமும் வெறும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதில் பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களால் ஆங்கிலத்தை ரொம்பவே எஃபெக்டிவாக கற்றுக்க முடியும். ஒரு இமெயில் எழுதுறது, இல்லை மெசேஜ் எழுதுறதுன்னு அதிகம் நேரம் எடுக்கக்கூடிய விஷயத்தை கூட ரொம்ப கம்மியான நேரத்தில் எஃபெக்டிவாக முடிச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வேண்டிய தேவை இருக்குது, ஓரளவுக்கு தெரியும், ஆனால் தப்பாக பேசுவேன், எனக்கு பேசுகிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். இங்கிலீஷை இன்னும் சிறப்பாக நீங்கள் எஃபெக்டிவாக பேசவும் கற்றுப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது, இல்லை வாட்ஸ்அப்பில் படிக்கிறது, இல்லை வீடியோ மட்டுமே பார்க்குறதுன்னு இன்னெஃபெக்டிவான வழிகளை விட்டுட்டு பேசி பயிற்சி பண்ணக்கூடிய சூப்பர் நோவாவை தேர்ந்தெடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக உங்களால் இங்கிலீஷை கற்றுக்க முடியும்னு நீங்களே பார்ப்பீங்க. சூப்பர் நோவாவை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். முதல் 100 பேருக்கு மட்டும் 75% வரைக்கும் இவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் நேரம் தாமதிக்காமல் உடனடியாக லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம், இல்லை எந்த சூழல் காரணம்? பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த காரணம் எனக்கு ஒழுங்கான ஒரு வேலை அமையலை அப்படின்றதா இருக்கலாம், இல்லை என்னோடய ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அப்படின்றதா இருக்கலாம், இல்லை என்னோடய பேங்க்கில் ஒழுங்காக பணம் இல்லை, என் கையில் காசே இல்லை அப்படின்றதா கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனையோட காரணம் இல்லை ஒரு நபர், அது வெளியிலேருந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சக்தியையும் வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு வெளிப்புற நிகழ்வுகளையே பிரச்சனையின் காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அப்போது அந்த நிகழ்வுக்கு தான் நீங்கள் சக்தியை கொடுக்குறீங்களே தவிர உங்கள் கையில் வச்சில்லை. ஆனால் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல வேலையே இல்லை அப்படின்னாலும், என்னால் ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் சரி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சரி செய்வீங்க. என்கிட்ட பணமே இல்லை அப்படின்ற சூழல் வரப்போ கூட என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும், இன்றைக்கி வேணால் பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பணத்தை சம்பாதிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் சக்தி உங்கள் கையில் தான் இருக்குது, அதை உங்களால் தீர்க்க முடியும். உங்கள்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்றது 2 விஷயத்தை பொறுத்து அமையும். ஒன்று உங்களோட எண்ணங்கள், 2வது உங்களால் எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்ற ஒரு சக்தி. முதல்ல உங்களோட எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது? நீங்கள் தொடர்ந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு வருத்தத்தோடையே தான் இருந்திருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குன்னா எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிடுவோன்னா, ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் அதை பற்றியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஆனால் ஒருவேளை நம்ம தொடர்ந்து அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே இருக்கோ? ஒருவேளை நம்மளோட சிந்தனையை மாற்றினா அந்த பிரச்சனை காணா போயிடுமோ? கண்டிப்பாக இது உண்மைதான்.
ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு முன்னாடி ஒரு சூழல்ன்றது இருக்குது. அந்த சூழலை பிரச்சனையாகவும் பார்க்க முடியும், அந்த சூழலை வாய்ப்பாகவும் பார்க்க முடியும், இல்லை ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு பார்க்க முடியும். சில சமயம் அது சந்தோஷத்தின் வாய்ப்பாகவும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 2 நபரை எடுத்துக்கோங்களேன். ஒரு நபருக்கு இப்போது ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறீங்க. அவருக்கு ஒவ்வொரு நாளும் சம்பளமே வெறும் 200 ரூபா தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு 1000 ரூபாய் கிடைக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார். இல்லை இன்னொரு நபர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நபர் திடீர்னு அவருக்கு 1000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். இங்கே வருத்தத்தை கொடுத்தது 1000 ரூபாயா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதே 1000 ரூபாய் இன்னொரு நபருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. உங்கள் வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. ஆனால் அதே சூழல் இன்னொரு நபரை சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே அதற்காக நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்பை ரொம்பவே குறைச்சிக்கிட்டு அந்த எதிர்பார்ப்பிலேயே வாழ்ந்து என் பிரச்சனை எல்லாம் சந்தோஷமானதுன்னு நான் சொல்ல விரும்பலை. இங்கே எந்த மாதிரி மனநிலையை நீங்கள் வச்சுக்கணுன்னா, பிரச்சனை எப்படிப்பட்டதாக வேணால் இருக்கட்டும், அந்த பிரச்சனையை தீர்த்து அதற்கு மேலே என்னால் போக முடியுன்ற நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். பிரச்சனையை பற்றி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை தீர்க்கறதுக்கான ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக பிரச்சனை வந்த உடனே இது நம்மளால தான் தீர்க்க முடியுமே அப்படின்னு நினச்சி அதை எப்படி தீர்க்கிறதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை தீர்க்கறதுக்கான ஐடியான்றது உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட எண்ணம் நம்ம வாழ்க்கையை மாற்றுறது இப்படி தான். நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அதை பற்றியான ஐடியா மட்டும்தான் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி மட்டும்தான் நம்மளால் செயல் செய்யவும் முடியும். ஒரு பிரச்சனையை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதை பார்த்து என்னெல்லாம் கவலைப்படலான்னு புது புது ஐடியா கிடைக்கும். இது நம்ம வாழ்க்கையை இப்படி பாதிச்சிருச்சே அப்படி பாதிச்சிருச்சேன்னு புது புது பாதிப்புகள் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும்னு நினச்சி அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அதை தீர்க்கறதுக்கான ஒரு சிந்தனைன்றது வந்துடும், ஒரு ஐடியான்றது வந்துடும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எவ்வளவு நேசிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் நேசிக்கணும்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அது நிறைய காயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயம் திடீர்னு நமக்கு வரல. சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ நமக்குள்ளே அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறதுனால தான் அந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம எப்படிப்பட்ட உணர்வை அடைகிறோன்றது நமக்குள்ளே எப்படிப்பட்ட குழந்தை இருக்குன்றதை பொறுத்து அமையுது. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா ரொம்ப கவலையாக இருக்குன்னா இது பிரச்சனைன்னு சொல்கிறது நம்ம கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை தான். அதால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு அது நம்பிக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த குழந்தையை நீங்கள் நேசித்தா மட்டும்தான் அங்கே உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். உடனடியாக உங்களுக்கு தோணலாம், நான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்து கவலைப்படுற ஒரு குழந்தை எனக்குள்ளே இருக்குன்னா அந்த குழந்தையை நான் மாற்றணும்ல, எப்படி நேசித்து நீ பண்ணுறது சரிதான்னு நான் சொல்லிட்டேன்னா எப்படி அந்த குழந்தை மாறும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாக ஒரு குழந்தையை மாற்றணும் அப்படின்னா முதல்ல அது என்ன செய்தோ அதை நீங்கள் நேசிக்கணும். அந்த குழந்தையை உண்மையாக நேசித்தா தான் உங்களால் மாற்ற முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அது ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த தப்பு பண்ணும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த குழந்தையை நேசிப்பீங்க. நேசிக்கிறதுனால தான் அந்த குழந்தையை மாற்றணும்னு உதவி பண்ணுவீங்க. அந்த குழந்தையை நீங்கள் வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தையை மாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த குழந்தை செய்யக்கூடிய தப்புக்கு தண்டனையை கொடுப்பீங்க. அது கடைசி வரைக்கும் மாறவே மாறும். நீங்களும் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. முதல்ல நீங்கள் உங்களை நேசிங்க. நம்மளை நேசிக்கிறது எப்படி? நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் தான் அஃபர்மேஷன். ஒரு நல்ல வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது. நம்ம சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னா நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் நம்ம சிந்தனையை உருவாக்குதுன்றதை மறந்துடாதீங்க. இப்போ நமக்குள்ளே இருக்கிற குழந்தையை நேசிக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் லவ்வை உருவாக்கிக்கிறது எப்படி? சில விஷயங்களை நீங்கள் சொல்லணும், அதை ஆழமாக நம்பவும் ஆரம்பிக்கணும். முதல்ல தொடர்ந்து சொன்னீங்கன்னா அது உங்களோட நம்பிக்கையாக மாறிடும். முதல்ல எந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீங்க தெரியுமா? என்ன நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் என்ன தப்பு பண்ணுறேனோ அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ரெண்டாவது, என்ன நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. மூணாவது, என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நாலாவது, இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னால் என்ன நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இதே ஆர்டரில் உங்கள் வாழ்க்கைன்றது மாறும். இதை சொல்கிறத விட இதை நம்புறது ரொம்ப முக்கியம். இதை நம்பும் போது நீங்கள் இதை செயல்படுத்தவும் செய்வீங்க. இதுதான் ஒரு ப்ராசஸ் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது. முதல்ல நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ரெண்டாவது, அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு சுய நேசிப்புன்றது உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு செல்ஃப் லவ்ன்றது உங்கள்கிட்ட இருக்கணும். மூணாவது, அதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நாலாவது, அதை மாற்றிக்கும் முன்பே உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். இப்படியே நான் இருக்கும்போதே எனக்கு ஓகே தான், ஆனால் ஸ்டில் நான் முன்னேறதுக்காக என்னை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க ஆரம்பிக்கணும். இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லும் போது இது உங்களோட சிந்தனையாக மாறும், உங்களோட நம்பிக்கையாக மாறும். அது உங்களுக்கு செல்ஃப் லவ்வை கொடுக்கும்.
அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு யாரோ காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதை நீங்கள் சரி செய்யவும் செய்வீங்க. நமக்குள்ள ஒரு இன்னர் பவர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இன்னர் பவரை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த இன்னர் பவரை எப்படி வெளிக்கொண்டு வர்றது? இந்த இன்னர் பவரை வெளியே கொண்டு வரணுன்னா முதல்ல இன்னர் வாய்ஸஸை நீங்கள் கேட்க கற்றுக்கணும். நமக்குள்ளே நிறைய வாய்ஸஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ஸஸ்லாம் என்னன்றதை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நமக்குள்ளே இருக்கிற இன்னர் பவரை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். நமக்குள்ளே இருக்கிற வாய்ஸஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்கள், உங்கள் தலைக்குள்ளே ஒரு கமெண்ட்ரியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதேதோ சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போது இந்த சிந்தனைகள் எது சார்ந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட உள்ளே இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. எப்படி எனக்குள்ளே ஓடக்கூடிய ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை எது சார்ந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறது? எத்தனை சிந்தனைகள் வேணால் ஓடிட்டு போட்டோம், 1000 லட்சம் சிந்தனைகள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு போட்டோம். அந்த சிந்தனைகள் எல்லாமே 2 விஷயத்தை பொறுத்ததாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அன்பு சார்ந்த சிந்தனைகள், இன்னொன்று பயம் சார்ந்த சிந்தனைகள். இது 2க்குள்ளே எல்லா சிந்தனைகளையும் உங்களால் பொருத்திட முடியும். 2 சிந்தனைகள் என்ன? முதல்ல பயம் சார்ந்த சிந்தனைகள் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுப்போம். இந்த பயம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா தான் இருக்கும். ஒன்று, என்னோட கடந்த காலத்தில் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கும். இல்லைன்னா எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கும். இது 2ம் பயம் சார்ந்த சிந்தனைகள்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் அன்றைக்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது ஒரு விதமான பயம்தான். இல்லை எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ, என்னோடய வேலை என்னை விட்டு போயிடுமோ, நான் நடுத்தருவுக்கு வந்துடுவனோ, நான் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில் ஒரு வேளை ரொம்ப ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பயம் சார்ந்த சிந்தனைகள். இந்த பயம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? முதல்ல பயத்தை கொடுக்கும், ஈகோவை கொடுக்கும், ஆன்சைட்டியை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும். ஒரு செயலை செய்ய தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே அது கொடுக்காது. 2வது அன்பு சார்ந்த சிந்தனைகள். இது எப்படி இருக்கும்? இது கடந்த காலத்தில் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு பற்றி யோசிக்காது. இல்லை எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படின்னு யோசிக்காது. அது ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிக்கும். இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தில் என்னெல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் அது பார்க்கும். அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது அன்பு சார்ந்த சிந்தனை. இது சும்மா உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் நேசிக்கிறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நபரை நேசிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே நீங்கள் அன்பு காட்டுறீங்கன்னு வைங்களேன், அந்த அன்பான சிந்தனை உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த நபர் ரொம்ப புனிதமான நபர், அதனால் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லுதா? கிடையவே கிடையாது. உங்கள் மூளைக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த நபர் யாருக்கு நம்ம அன்பு காட்டி இப்போ அன்பான சிந்தனையை காட்டுறோமோ கடந்த காலத்தில் அவரே நமக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது அதுக்கு தெரியும். எதிர்காலத்தில் இவரே நம்மளை உதாசீனப்படுத்தலாம் அப்படின்றதும் அதுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் யார் மேலே அன்பு காட்டுறீங்களோ அவங்க புனிதமான நபர் இல்லைன்றது தெரியும். இருந்தாலும் நீங்கள் அன்பு காட்டுறீங்க. அதுக்கு பேர் தான் அன்பான சிந்தனை. கடந்த காலத்தில் என்னவோ நடந்துட்டு போகுதுப்பா, இல்லை எதிர்காலத்தில் இது எப்படி வேணால் மாறிட்டு போகுதுப்பா, ஆனால் இப்போ இருக்கிற நல்ல விஷயத்தை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன்னு சொல்கிறது தான் இந்த அன்பு சார்ந்த சிந்தனை. இந்த அன்பு சார்ந்த சிந்தனை உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அன்பை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், ஒரு செயலை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னே வைங்களேன். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் எதை பற்றி யோசிக்கணும்? எதிர்காலத்தில் இது எப்படிலாம் ஃபெயில் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்க போகிறேன்னா, இல்லை இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு யோசிக்க போகிறேன்னா, அதுக்கு பதிலாக நான் என்ன யோசித்து ஒரு பிஸ்னஸை எப்போவுமே ஆரம்பிப்பேன்? இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும், இந்த பிஸ்னஸ் இப்போ ஏன் பண்ணணும் அப்படின்ற நிறைய பாசிட்டிவான விஷயத்தை தான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு தீவிர ஒரு அன்பு வந்ததுக்கப்புறம் தான் அதில் எதெல்லாம் தப்பாக போகலாம் அப்படின்னு யோசித்து அதற்கான திட்டத்தை திட்டுவேன். ஒரு பிஸ்னஸில் எதெல்லாம் தப்பாக போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது நெகட்டிவ் தாட் கிடையாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படிலாம் தப்பாக போய் முடியலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது எதை காட்டுது? என்னால் அதை சரி செஞ்சிட முடியும் நான் நம்புறதை காட்டுது. அப்போ அது ஒரு பாசிட்டிவ் தாட் தான். ஆனால் அதுக்கு பதிலாக இது கண்டிப்பாக தப்பாக தான் முடியும், இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்னா அங்கே என்னால் இதை சரி செய்ய முடியாதோ அப்படின்னு நான் சிந்திக்கிறேன்னு அர்த்தம். அது நெகட்டிவ் தாட். இப்படி என்னால் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு வருதுன்னா அது அன்பான எண்ணங்கள். என்னால் சரி பண்ணவே முடியாது அப்படின்ற பயம் வந்ததுன்னா அது பயம் நிறைந்த எண்ணங்கள். இப்படி உங்கள் மனதில் ஓடக்கூடிய எல்லா எண்ணத்தையும் 2ஆக உங்களால் பிரிக்க முடியும். இந்த எண்ணத்தை எப்படி நான் கவனிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சைலன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்தையாவது சைலன்ஸில் நீங்கள் கடத்தணும். சைலன்ஸில் இருக்கிறதுனா காதில் ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல பாட்டை கேட்குறது கிடையாது. எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் தனிமையில் சும்மா இருக்கிறத பற்றி நான் இங்கே சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது, பண்ணுங்கள். இல்லை அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா சும்மா உட்காந்து உங்களோட மூச்சை கவனிக்க முடியுமா ஒரு 10 நிமிஷத்துக்கு கவனிங்க. இல்லை அதுவும் என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு இடத்துல என்னால் உட்காரவே முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் ஒரு இயற்கையான இடத்துக்கு கையில் ஃபோன் இல்லாமல் ஹெட்செட் இல்லாமல் நடந்து போயிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் நடங்க, உங்களோட சிந்தனைகள் உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இல்லை அதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எதையுமே பார்க்காம, எந்த ஒரு ஃபோன் நியூஸ் எதுவும் பார்க்காம, யார்கிட்டையும் பேசாமல் முதல்ல கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துருங்க. அப்பயும் உங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கவனிப்பீங்க. இப்படி வரக்கூடிய சிந்தனையில் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு பாருங்கள், எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இதை முதல்ல பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பாசிட்டிவான சிந்தனைகளை நான் கான்ஷியஸாக எனக்குள்ளே வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவெடுக்க முடியும். முதல்ல எப்படிப்பட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்கு இருக்குன்றதை கவனிங்க. அதற்கப்புறம் இந்த தாட்ஸை மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வச்சுக்க போகிறேன்னு ஒரு முடிவெடுத்து அதை பாசிட்டிவாக ஒரு கான்ஷியஸாக நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் ஒரு முடிவு எடுக்கணுன்ற ஒரு தேவை வருதோ அப்போ இந்த விஷயத்தை கேளுங்க. இந்த முடிவு எடுக்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய சிந்தனை அன்பு நிறைந்த சிந்தனையா, அன்புலேருந்து வருதா இல்லை பயத்துலேருந்து வருதான்னு கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்த வேலையில் எனக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த வேலையில் இருக்கலாமா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கணும்னு வைங்க. இப்போ இந்த வேலையை நான் பிடித்து செய்கிறேன்னா இந்த வேலை உண்மையாக எனக்குள்ளேருந்து வருதா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டா வேறு வேலையே கிடைக்காதுன்றதுக்காக நான் செய்கிறேன்னா. முதல் காரணம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது உண்மையாக எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சிங்கன்னா அது அன்பான சிந்தனையிலேருந்து வரக்கூடிய ஒரு செயல். இல்லை அந்த வேலையை விட்டுட்டா எனக்கு வேறு வேலையே கிடைக்காதுன்ற ஒரு சிந்தனையினால் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பயத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு சிந்தனையால் அந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் மூளையில் 2 விதமான சிந்தனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று அன்பு, இன்னொன்று பயம். 2வது எப்படிப்பட்ட சிந்தனை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிங்க. 3வது உங்கள் வாழ்க்கையில் எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் எந்த சிந்தனையிலேருந்து வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அன்புலேருந்து வந்தால் அந்த செயலை செய்யுங்க, பயத்துலேருந்து வந்தால் அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. நம்ம மனதுக்குள்ளே எப்படி நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறதுன்றதை பார்த்தோம். நல்ல எண்ணங்களை நம்மளோட மனதில் வச்சுக்கிறது எப்படின்னா, நம்மளோட தோட்டத்தில் நல்ல பூக்களுக்கான விதைகளை தூரா மாதிரி. ஆனால் அதோட நிற்கிறது கிடையாது. ஒரு நல்ல தோட்டக்காரனாக நீங்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? விதைகளை தூணா மட்டும் பத்தாது, அதுக்கு தொடர்ந்து தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு உரத்தை போடணும். விதையை தூவுறது நல்ல எண்ணத்தை உள்ளே வச்சுக்கிற மாதிரி, ஆனால் தண்ணி பாய்க்கிறதும் ஒரு உரத்தை போடுறதும் எந்த செயலில் வரும்? அதுதான் நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. எப்போ நீங்கள் தொடர்ந்து நல்ல வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ உங்கள் மூளையில் இருக்கிற நல்ல எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். எப்போ மோசமான வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்கள் மூளையில் 2 விதமான எண்ணங்களும் இருக்கும். அதில் பயம் சார்ந்த எண்ணங்களுக்கு மட்டுமே நீங்கள் தண்ணி ஊற்றி உரம் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளவு முக்கியம். நம்ம மூளையில் எப்போவுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னா நான் வெளியே பேசும்போது நல்லதாகவே பேசணும். நல்லதாகவே பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எண்ணமும் நல்லதாகவே மட்டும்தான் இருக்கும். உங்களோட நம்பிக்கைகளும் நல்லதாகவே தானாக மாறிடும். இப்போ நல்லதாக பேசுகிறது அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் எது நல்லது எது கெட்டது, எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மோசமானது தெரியுமா? முதல்ல எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மோசமான வார்த்தைகள். இந்த வேலையே நல்லது கிடையாது, இந்த வேலையே ரொம்ப மோசமானது, இந்த கம்பெனியே சரிப்பட்டு வராது, இது ரொம்ப மோசமான இடம், இந்த ஊரே ரொம்ப மோசம், இந்த நாடே ரொம்ப மோசம், இப்படி ஏதாவது கெட்டதாகவே நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் மூளையில் கெட்ட சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். 2வது, அடுத்தவங்களை பற்றி பேசும்போது எப்போவுமே காசிப் பண்ணுறது, புறம் பேசுகிறது, தப்பான விஷயத்தை தேர்ந்தெடுத்து பேசுகிறது. இது ஒரு தொற்று நோய் மாதிரி. நீங்கள் தொடர்ந்து அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு போதை மாதிரி ஆகி பார்க்குற எல்லாரை பற்றியும் தப்பாக பேசணும்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் இன்னொருத்தவர்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவருக்கும் தப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவீங்க. அவரும் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசுவார், உங்களை பற்றியும் தப்பாக பேசுவார். அடுத்தவங்களை பற்றி எப்போ நம்ம தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்போ நம்மளோட எண்ணங்கள் கண்டிப்பாக பயம் சார்ந்த எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கும். 3வது, இருக்கிறதுலையே ரொம்ப மோசம், நம்மளை பற்றியே நம்ம தப்பாக பேசுகிறது. சும்மா அது ஒரு பெருமைன்னு நினச்சிக்கிறது, ஒரு அடக்கமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறது. இதனால நம்மளே தப்பாக சொல்கிறது. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க, எனக்கு அவ்வளோ பணம்லாம் வேணாங்க, நான் பணத்தை கொஞ்சம் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுவேன், என்னால் திருத்தவே முடியாது, நான் கொஞ்சம் சாப்பாட்டில் அப்படி தான் கொஞ்சம் மோசமாக தான் சாப்பிடுவேன், நான் ஒரு ஃபூடி இப்படின்னு சொல்லிக்கிறது. நம்மளை பற்றியே எப்போவுமே தப்பான விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா அதை விட பெரிய சீரழிப்புன்றது கிடையவே கிடையாது. நம்மளோட சிந்தனைகள் எப்போவுமே நம்மளை பற்றி தப்பாக தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தவறான நம்பிக்கை தான் வரும், அது தவறான செயலாக தான் போய் முடியும், வாழ்க்கை தப்பாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசி பழகுங்க. அதை சரி செய்கிற நோக்கத்தோடு பேசி பழகுங்க. எல்லா பிரச்சனையும் பாசிட்டிவாக பார்க்கணும், அதில் என்ன பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல வேலை இல்லைன்னா அதை எப்படி நான் பாசிட்டிவாக பார்க்குறதுன்னு நான் உங்களை பார்க்க சொல்லலை.
ஆனால் நல்ல வேலை இல்லைன்னா ஒன்று உங்கள் வேலையை உங்களால் நல்லா மாற்றிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பேசுங்க, இல்லை ஒரு நல்ல வேலையை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசுங்க. இந்த வேலை நல்ல வேலைன்னு நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் நல்லா மாற்ற முடியும், நல்ல வேலையை அடைய முடியும் நம்ப தான் நான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவ் தாட்ஸை, இந்த நெகட்டிவ் ஸ்பீச்சை எப்படி ஒரு பாசிட்டிவாக மாற்றுறது? முதல்ல நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் எப்படி பேசுகிறேன்றதை கவனிக்கணும். ஒரு 24 மணி நேரம் கான்ஷியஸாக இருங்க. நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றத கவனிக்கணும்னு கான்ஷியஸாக இருங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இல்லை ஒரு நபரோட உட்காந்து பேசுகிற போது ஃபோனில் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதை கேளுங்க. எவ்வளவு தடவை நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை பேசியிருக்கீங்கன்றதை கவனிங்க. இல்லை நீங்களே கான்ஷியஸாக நான் நெகட்டிவான விஷயத்தை பேசுகிறேன்னான்றதை கவனிச்சுட்டே வாங்க. ரெண்டாவது, அதை கவனிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் பாசிட்டிவாக தான் பேச போகிறேன்ற முடிவெடுங்க. இதுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் பேசுகிறதுனா என்னெல்லாம் செய்யலாம்? முதல்ல இதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவான ஒரு வார்த்தையை பேசுகிறீங்களோ உடனடியாக அதை வாபஸ் வாங்குங்க. ஒரு உதாரணத்துக்கு, என்கிட்டலாம் பணம் இருக்காதுங்க, என் கையில் பணமே தங்காது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது தப்பு கிடையாது. சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க அதை நீங்கள் கவனிச்சிடுவீங்க. கவனித்த உடனே அடுத்த சென்டென்ஸ்லேயே அதை மாற்றிடுங்க. இல்லை நான் பணத்தை நல்லா சேமிக்க போகிறேன், பணத்தை நான் நல்லா சேமிப்பேன், என்னால் கண்டிப்பாக முடியும்னு அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தையை உடனடியாக பேசிடுங்க. இது முதல்ல வேர்டாக இருக்கும், ஆனால் காலப்போக்கில் பாசிட்டிவான வார்த்தையை மட்டும்தான் பேசுவீங்க, நெகட்டிவ் நீங்கள் பேசுகிறத நிறுத்திடுவீங்க. ரெண்டாவது, ரொம்ப நார்மலான ஒரு அட்வைஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அஃபர்மேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் தனிமையில் நல்ல நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து சத்தமாக பேசி பழகுங்க. நல்ல வார்த்தையை காலையிலேயே சத்தமாக நீங்கள் பேசிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, பணம் பத்தலை. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நான் பணத்தை நல்லா சேமிப்பேன், நான் பணத்தை இன்னும் அதிகமாக சம்பாதிப்பேன், நான் பணத்தை நிறைய என்னை நோக்கி இழுக்க போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டீங்கன்னு வைங்களேன், அதை காலையிலேயே காதில் கேட்டுடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர்கிட்ட பேசும்போது ஒரு தவறான வார்த்தையை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம காலையில் இப்படி பேசணுமேன்றது ஞாபகத்துக்கு வரும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை பேசுவீங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமான அட்வைஸ், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது எப்போவுமே தப்பாக பேசக்கூடாதுன்ற முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் அவங்க இல்லாத இடத்துல தப்பாக பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நபர் தப்பு பண்ணுறாருன்னா சரி தப்பு பண்ணிட்டு போட்டோம், அவரை நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட தான் அதை சொல்லணும். மூணாவது நபர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களை கொஞ்சம் சுப்பீரியராக உணர்றீங்கன்றது மட்டும்தாங்க கிடைக்கிது. அது நமக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ இன்னொரு நபரை பற்றி தப்பாக பேசவே மாட்டேன்ற முடிவெடுங்க. தப்பாக பேசினா உடனடியாக ரியலைஸ் பண்ணி அதை மாற்றிக்கோங்க. இதை இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணணுன்னா, ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு நபரை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்களா, நீங்கள் அவரை பற்றி பாசிட்டிவாக பேசி பாருங்கள். எல்லாருமே ஐயோ நம்ம தப்பாக பேசுகிறோமேன்னு அவங்களோட பேச்சை மாற்றிப்பாங்க. இதை செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நல்ல வார்த்தைகளை தான் பேசுவீங்க. எப்போ நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்களோ சிந்தனை நல்லதாக மாறும், அது நம்பிக்கையை நல்ல நம்பிக்கையாக மாற்றும், அது செய்யக்கூடிய செயலை நல்ல செயலாக மாற்றும், ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எண்ணங்களை மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன். எண்ணத்தை மாற்றிக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் எண்ணங்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இது எல்லாமே நம்மளோட ஆழ்மன நம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கையை நம்ம மாற்றாமல் சிந்தனையை மாற்ற முடியாது. வேணும்னா கான்ஷியஸாக இருக்கும்போது நல்ல சிந்தனையை கொண்டு வந்துடலாம், கான்ஷியஸாக இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை பேசிடலாம். ஆனால் சாதாரண நேரங்களில் நம்ம மனதில் கெட்ட சிந்தனையும் நம்ம பேசுகிற வார்த்தையில் கெட்ட வார்த்தைகளும் இருக்குது அப்படின்னா கெட்ட நம்பிக்கைகள் உள்ளே இருக்குது அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். அந்த நம்பிக்கையை மாற்றாமல் நீங்கள் சாதாரண நேரத்தில், கவனம் இல்லாத நேரத்தில் ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வரவே முடியாது. அப்போ இந்த நம்பிக்கையை மாற்றுறது எப்படி? இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஆழ் மனதில் சென்று நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். எப்படி மாற்றுறது, எப்படி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அது எப்படி உருவானதுன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். பெரும்பான்மையான நம்பிக்கைகள் எங்கேருந்து உருவாயிருக்கும் தெரியுமா? நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்து மட்டும்தான் உருவாயிருக்கும். நீங்கள் பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கிறதில்லன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் பணம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் கிடைக்கிறதுக்கு, அதனால் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னா, பணம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம் அடையிறதுக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நம்புறதை தாண்டி நீங்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னா, நிறைய பணத்தை என்னால் அடைய முடியாது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அது ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நிறைய பணத்தை அனுபவிக்கிறதுக்கான, அடையிறதுக்கான எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டீங்க. பணக்காரன் அப்படின்னாலே மோசம் அப்படின்ற ஒரு நரேட்டிவுக்குள்ளே வந்துடுவீங்க. இது எங்கேருந்து உருவானது? சின்ன வயசில் நமக்கு ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப நமக்கு கிடச்சது தான். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம மூளையில் ஒரு எம்டி டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அது ஒரு 7 வயசு வரைக்கும் என்ன கிடைச்சாலும் உள்ளே வாங்கி போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போ அது நமக்கு பயன் அளிச்சுது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்த நபர். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அது பயனளிக்கக்கூடிய ரெக்கார்டிங்காக இருக்கிறது கிடையாது.
ஏன்னா சாதாரண மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி இருந்தாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு பெரிய அறிஞர்கள் கிடையாது, அவங்க பெரிய ஞானியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களோட வாய்ப்பு அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக தான் கற்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதை நமக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்லி கொடுத்ததையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களா தான் நம்மளால் இருக்க முடியுமே தவிர அவங்கள விட ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு போக முடியாது. அவங்கள விட சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலன்னா அவங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக நம்மளால் மாற்ற முடியாது. அப்போது அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை தாண்டி நம்ம பார்க்க கற்றுக்கிட்டாகணும். சின்ன வயசில் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்கு நிறைய தவறான விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நம்பிக்கையாக மாறி இருக்கும். அது இப்போ நமக்கு ஒரு மோசமான சிந்தனையாகவும் வார்த்தையாகவும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். இதை மாற்றுறது எப்படி? இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன மாதிரி சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நம்பிக்கையை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வேலையை சொல்கிறீங்களா, பணத்தை சொல்கிறீங்களா, ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறீங்களா, எதை சொல்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க. இப்போ அந்த பிரச்சனைனால எப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத யோசிங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வேலையில் நீங்கள் ரொம்ப மோசமான இடத்துல இருக்கீங்க. இப்போ வேலையில் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி அடையணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளால் முடியாது, நமக்கு அவ்வளவு அறிவுலாம் இல்லை அப்படின்ற சிந்தனை வருதான்றதை கவனித்து பாருங்கள். நான் அவ்வளோ புத்திசாலிலாம் இல்லை அப்படின்ற சிந்தனை வருதுன்னா அந்த மாதிரி சிந்தனை எப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்குன்றதை கவனிங்க. முதல்ல எப்படிப்பட்ட சிந்தனை வருதுன்றதை ஏற்றுக்கிறது, ஒப்புக்கொள்கிறது தான் முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப், இந்த சிந்தனை முதல்ல நமக்கு எப்போ வந்துச்சு? இதே மாதிரி சிந்தனை சின்ன வயசில் நமக்கு எத்தனை தடவை வந்திருக்கு? இந்த வார்த்தையை, இந்த சிந்தனையை நமக்கு யார் நிறைய தடவை சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம். சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது புதுசாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன், இதெல்லாம் உனக்கு வருமா, உனக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கா, நீலாம் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா அப்படின்றத கேளுங்க. அவன் ஒரு விளையாட்டாக அதை செஞ்சுருப்பான். அவனை நான் இங்கே தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்னதை கூட நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க விளையாட்டாக செஞ்சுருக்கலாம், இல்லை அவங்களோட அறியாமையில் செஞ்சுருக்கலாம். அவங்க உங்களை தப்பாக நடத்தணும்னு நடத்தலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இங்கே உடனடியாக அவங்களை நீங்கள் ஒரு ப்ளேம் பண்ணி அவங்க தான் காரணம்னு சொல்லக்கூடாது. ஆனால் யார் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தாலே நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு தோணுதுன்னா அதை யார் சொன்னால்? மேபி உங்கள் அண்ணன் உங்களை சொல்லியிருக்கலாம், நீங்கள் முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் அப்பா அம்மா கூட அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பை பார்த்து நம்ம அகலக்கால் வச்சிடக்கூடாது, நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்ததை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ 3வது என்ன பண்ண போகிறீங்கன்னா, 3வது இப்படிப்பட்ட சிந்தனைகள், எந்த சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கோ, இன்றைக்கி எந்த சிந்தனை உங்களை வளர விடாமல் தடுக்குதோ, எந்த சிந்தனை உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதோ, அந்த சிந்தனையெல்லாம் ஒரு காலத்தில் நல்லது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது நான் குழந்தையாக இருந்தப்போ இந்த சிந்தனையை நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். அப்போ இதை நான் தொடர்ந்து எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். என் கூட இருக்கிறவங்க சொன்னதுனால நானும் சொன்னேன். ஆனால் அன்னைக்கு இது ரொம்ப பயனளித்த சிந்தனை தான் அப்படின்னு அந்த சிந்தனையை முதல்ல ஏற்றுக்கணும். சின்ன வயசில் நான் இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொன்னதோட முக்கியமான காரணம் என்ன? என் கூட இருக்கிறவங்களாம் அப்படி சொன்னான், நானும் அப்படி சொன்னால் தான் அவன் கூட நட்பாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக சொன்னேன். 2வது, என் கூட இருக்கிறவங்களாம் நான் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருந்தால் என்னை பார்த்து சிரித்து என்னை ரொம்ப அவமானப்படுத்தி என்னை காயப்படுத்தியிருப்பான். அதனால் சின்ன வயசுலேயே புது விஷயத்தை ட்ரை பண்ணும்போது இது நமக்கு வராதுன்னு சொல்லி நான் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த ஒரு அவமானத்துலேருந்து அது காப்பாற்றினது உதவியாக தான் இருந்தது. சின்ன வயசில் அப்பா அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது அப்போ எனக்கு பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு முடிவெடுக்க தெரியாது, என்ன செய்யணுன்றது தெரியாது. அப்போ வாழ்க்கையை எப்படி பார்க்குறதுன்றது எனக்கு தெரியாமல் இருந்தப்போ இந்த சிந்தனை எனக்கு வாழ்க்கையை கடந்து வரத்துக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்போ பயனளிச்சுது அப்படின்றது ஏற்றுக்கணும். அதாவது இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சிந்தனையும் என்றைக்கோ ஒரு காலத்தில் எனக்கு பயனளிச்சுது அப்படின்றத ஏற்றுக்கணும். அது தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 4வதாக என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி பயனளிச்சுது ஆனால் இன்றைக்கி இது பயனளிக்க போகிறது கிடையாது. சின்ன வயசில் புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இதை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம மனசு சொன்னுச்சு. ஏன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டா கூட இருக்கிறவன் சிரிப்பான் அப்படின்னு நமக்கு அன்றைக்கி தெரிஞ்சுது. அதனால நம்ம சேஃபாக இருக்கணும்னு நினச்சோம். இப்போ நான் குழந்தை கிடையாது, நான் இப்போ வளர்ந்துட்டேன். இப்போ ஃபெயில் ஆனால் கூட என்னால் காப்பாற்றிக்க முடியும். இப்போ நான் வளர்ந்ததுனால இப்போ யாராவது என்னை பார்த்து சிரித்தா கூட அது என்னை பாதிக்காது. சின்ன வயசில் என்னை பார்த்து சிரிச்சிருந்தால் அவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி சிரிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லணும். அப்படி சொல்லும்போது அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைப்பீங்க. இதை தொடர்ந்து ஒரு நம்பிக்கைக்கும் நீங்கள் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஒரு நம்பிக்கையை நீங்கள் மாற்றணும்னா இதுதான் வழி. முதல்ல இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிங்க. 2வது, அந்த நம்பிக்கை எப்போ தொடங்குனதுன்றதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிங்க. 3வது, அந்த நம்பிக்கை பயனுள்ளதாக தான் இருந்துச்சுன்றதை ஏற்றுக்கோங்க. இப்போ 4வது, இன்றைக்கி எனக்கு அது பயனளிக்கலை, அதை நான் மாற்ற போகிறேன்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணுங்கள்.
இப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சிந்தனைகளும் நல்லதாக இருக்கும். அப்போது அந்த சிந்தனை அந்த வார்த்தையால் செய்யக்கூடிய செயல் நல்லதாக இருக்கும். அந்த செயலிலிருந்து வரக்கூடிய விளைவும் நல்லதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அதை தீர்க்கறதுக்கான சக்தி இப்படி தான் உள்ளேருந்து வெளியே வரும். இவ்வளோ நேரம் உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை, அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் செல்ஃபை புரிஞ்சிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் உங்கள் முகத்தில் அடித்த மாதிரி ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு ஆரம்பத்தில் கேட்டப்போ இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு நிறைய சொன்னீங்கல்ல. உண்மை தான், அது எல்லாம் பிரச்சனை தான். இப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் சக்தி உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் தடுக்கக்கூடிய தடையோட பேர் என்ன தெரியுமா? நீங்கள் தான். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்க விடாமல் தடுக்கிறது நம்மளாக தான் இருப்போம். ஏன் தெரியுமா? எப்போவுமே ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு வழியை கொடுக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா ஒரு மாற்றம் தேவை, ஒரு வேலையை செய்யணும். ஒரு மாற்றமும் ஒரு வேலையும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வழியை தான் கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வரக்கூடிய வழி எனக்கு அனுபவப்பட்ட வழி, இது எனக்கு தெரியுது. ஆனால் இந்த மாற்றத்தினால் வரக்கூடிய வழியோ, இந்த வேலையை செய்கிறதுனால வரக்கூடிய வழியோ எனக்கு தெரிஞ்ச வழி கிடையாது. அதில் எனக்கு அனுபவம் கிடையாது. அது இதை விட பெருசாக இருக்குமோ அப்படின்னு பயந்து இருக்கிற வழியே பரவாயில்லன்னு பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கண்டிப்பாக பிரச்சனை தான். ஆனால் இந்த பிடிக்காத வேலை எனக்கு தரக்கூடிய வழி தெரிஞ்ச வழி. தினமும் காலைல போகணும், மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும், புலம்பணும், புலம்பிட்டு வீட்டுக்கு வரணும், தெரியும். ஆனால் இந்த வேலையை மாற்றினா புது வேலை எப்படி இருக்கும்? நம்மளால் வேலையே செய்ய முடியாமல் போயிடுமோ? நம்ம யூஸ்லெஸ்ன்னு நினச்சி அவங்க நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ? இல்லை புது வேலையை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு தெரியாத கற்பனை வழிகளை உருவாக்கிக்கிட்டு அந்த வழிக்கு இந்த வழியே பரவாயில்லன்னு இதுலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு தெரியாத ஒரு சொர்க்கத்தை விட எனக்கு தெரிஞ்ச அனுபவம் பட்ட நரகமே பரவாயில்லன்னு நம்ம எல்லாரும் இருக்கோம். இதுதான் உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் நம்மளால் நம்மளோட தடையை உடைச்சிட்டு, பிரச்சனையை உடைச்சிட்டு வெளியே வர முடியும். என்ன தான் நமக்குள்ள சக்தி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனையை தீர்க்காமல் நம்ம தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோன்றதை ஒத்துக்கிட்டால் தான் நம்மளோட சக்தியை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனையை ஏன் நம்ம கூடயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் நம்மளே நம்ம ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா ஒரு 3 காரணம் இருக்குது. முதல் காரணம் ஃபியர் ஆஃப் அன்னோன். அந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை கிடச்சிருமோ, இந்த பிரச்சனையை தீர்த்து வேற ஒரு இடத்துக்கு போனால் அது அதை விட பிரச்சனையாகிடுமோன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குது. அந்த பயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனையோடையே வாழணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, நம்மளை பற்றிய ஒரு நரேட்டிவ் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நரேட்டிவை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காகவே இந்த பிரச்சனையோடு நம்ம இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நல்லவங்கள்லாம் வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்கவே முடியாதுங்க. இந்த அயோக்கியெல்லாம் நல்லா இருக்கிறான் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனாலே என்ன பண்ணுவோன்னா, நம்மளை நம்ம கொஞ்சம் கீழேயே வச்சுக்கிட்டு இருப்போம். எங்கே மேலே வந்துட்டா நம்ம சொன்ன மாதிரி நம்மளும் அயோக்கியன்னு நம்ம உலகம் பார்த்துருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்காதுன்றதை நிரூபிக்கிறதுக்காக நமக்கு எந்த ஒரு நல்லதையும் நடக்க விடாமல் நம்ம தடுத்துக்கிட்டே இருப்போம். மூணாவது என்ன தெரியுமா, அடுத்தவங்களை குறை சொல்கிற ஒரு போதை. எனக்கு வேலை நல்லா இல்லையா, என் மேனேஜர் ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த உலகமே மோசங்க, அடுத்தவங்களாம் ரொம்ப மோசம், சொந்தக்காரன்லாம் ரொம்ப மோசம். இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு அற்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த போதைக்காக, அடுத்தவங்களை குறை சொல்லணுன்றதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருப்போம். பிரச்சனை இருக்கும்போது தான் இதுக்கு அவன் காரணம் இவன் காரணம்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்போம். சிம்பிளாக சொல்லணுன்னா, பிரச்சனையோடு இருக்கிறதே நமக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனையோடு இருக்கும்போது தான் சோக பாட்டு கேட்டால் எதமாக இருக்குது அப்படின்றதுக்காகலாம் பிரச்சனையோடையே இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். பிரச்சனையை தீர்த்துட்டு முன்னாடி ரிலேட் ஆன பாடல் இப்போ எனக்கு ரிலேட் ஆகலைன்னு என்கிட்ட புலம்புனவங்கள நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டை முன்னாடி கேட்குறப்போ ரொம்ப சுகமாக இருக்கும், இப்போ இந்த பாட்டை கேட்டோம்னா அவ்வளோவா கனெக்ட் ஆக மாட்டுதுன்னு வருத்தப்படுறோம்னா நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த ரீசனுக்காக என்னென்னா தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒன்று பயத்தினாலையா, இல்லை நான் சொன்ன நெரேட்டிவை காப்பாற்றணுன்றதுக்காகயா, இல்லை அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்காகவா? எதுக்காக என்னென்னா என் பிரச்சனையிலேருந்து வெளியே விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கேன்? இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறத இதுக்கப்புறம் கவனித்து பாருங்கள். நீங்கள் பேசும்போது எந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறீங்கன்றதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் போல தான் இருக்குது, எனக்கு அந்த வேலையை செய்யணும் போல தான் இருக்குது, எனக்கு மாறணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்க. எனக்கு மாறணும் போல தான் இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கல்ல,
அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கவனிச்சு பாருங்க. அது எதனால நீங்கள் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை சொல்லும். இல்லைன்னா யாராவது ஒரு நபர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி தான், ஆனால் செய்யும் போது தான் அப்படின்னு சொல்லி என்ன நடக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்க. இல்லைன்னா இதை சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸி தான், ஆனால் என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. என்கிட்ட ஒரு நல்ல உறவு இல்லையே, என்னோட ஒய்ஃபு சரியில்லையே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, சொல்கிறது ஈஸி தான் என்கிட்ட, ஆனால் பணம் இல்லையே ஒன்றை மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எது இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சொல்லும் ஏன் உங்களை நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லைன்னா நான் இது நடந்துருச்சுன்னா ஆரம்பிச்சிடுவேன், இது நடந்துருச்சுன்னா என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுவேன், இது மட்டும் நடந்துருச்சுன்னா என் வேலையை நான் புது வேலையை தேடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுவேன், ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிவிடுவேன், இது நடந்துருச்சுன்னா பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எது நடந்தால் அதை ஆரம்பிப்பீங்க? அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எதனால் உங்களை நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இதை நான் செஞ்சுருவேன், ஆனால் அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, நான் இதை செஞ்சேன்னா இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அப்படி என்ன நினைக்கிறது, இப்படி என்ன நினைக்கிறது, அதை கொஞ்சம் தெளிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும், ஆனால் அதை தீர்க்க விடாமல் தடுக்கிறது நீங்கள் தான் அப்படின்றத முதல்ல ஒத்துக்கோங்க. ஏன் தடுக்கிறீங்கன்றதை கேளுங்க. வாழ்க்கையில் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கொஷினை கேளுங்க. இந்த பிரச்சனை ஏன் தீர மாட்டுது, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ரொம்ப தைரியமாக அந்த கேள்வியை கேளுங்க. சில சமயம் இந்த வேலையிலேருந்து நம்ம ஏன் மாறாமல் இருக்கிறோம், இந்த வேலையில் இருக்கிறது நமக்கு என்ன கொடுக்குது இந்த பிரச்சனை, இது ஒரு சேஃப்டியை எனக்கு கொடுக்குது, இந்த வேலையில் இருந்தால் சேஃபாக உணர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த பிரச்சனையான வேலையில் இருக்கேன், நான் ஏன் பணத்தை சம்பாதிக்கிறதே கிடையாது, பணத்தை ஏன் சேமித்து வைக்கிறதே கிடையாது, நிறைய சம்பாதிக்கணுன்ற முயற்சியை நான் எடுக்கிறது கிடையாது, இதிலேருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, நிறைய பணம் சம்பாதிச்சா அதிலிருந்து வரக்கூடிய பொறுப்புகளை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கணும். இந்த உறவு ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் இந்த உறவில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேனே, அப்போ இந்த உறவுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, தனிமையில் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குதோ. நம்மளோட ஹெல்த்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறானே, என்னோடய ஹெல்த்தை மோசமாக வச்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், நம்மளோட ஹெல்த்து மோசமாக இருந்தால் தான் கூட இருக்கிறவங்கலாம் அக்கறையாக கருணையாக இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். இல்லைனா என்னோடய ஹெல்த் மோசமாக இருக்கும்போது இந்த சொசைட்டி என்னை கூப்பிடும் போதெல்லாம் இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லா வேலையையும் தட்டி கழிக்க முடியுதோ, இப்படி ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டை முதல்ல ஒத்துக்கோங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்குப்பா, அதனால தான் இந்த பிரச்சனையை நானாக கையில் பிடிச்சிக்கிட்டு மாற்ற விடாமல் அடுத்தவனை குறை சொல்லிவிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள். முதல்ல இதுலேருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்றதை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இதை தீர்த்தா என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றதை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டா நமக்கு வேறு வேலை கிடைக்காதோ, இந்த வேலையில் இருக்கிறது சேஃபாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு பதிலாக புது வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும்ல, புது வேலைக்கு போயிட்டால் நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கும்ல. அன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், அந்த புது கம்பெனியில் அப்படியே ரொம்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கான், ரொம்ப தவறாக நடத்துறது இல்லையா, கரெக்டான நேரத்துக்கு வேலை முடியுதான், ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களாம் அப்படின்னு அவங்க பேசின விஷயத்தை கேளுங்க. அதாவது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து மாறி போன ஒரு நபர்கிட்ட பேசி அங்கே என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றதை கேட்டு அதை சொல்ல ஆரம்பிங்க. அதாவது உங்களோட பர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கோங்க, உங்களோட ரெஃபரன்ஸை மாற்றிக்கோங்க, பார்வையை மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் இதிலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டை விட மாறினதுக்கப்புறம் கிடைக்க போகிற பெனிஃபிட்டை அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருங்க. கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இதுலேருந்து அதுக்கு மாறணும் அப்படின்னா உடனடியாக டபால்னு மாற முடியாது, அதனால தான் நமக்கு பயமே வருது. அதுக்கு பதிலாக சின்ன சின்ன அடியாக எடுத்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா போகிறோம், பொறுமையாக மாறிக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கோங்க. அவசரப்படுத்தாதீங்க. இப்படி பொறுமையாக மாறும்போது மாற்றம் பயம் நிறைந்ததாக இருக்காது. இதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டுக்காக இங்கே ஸ்டிக்காக இருக்க மாட்டீங்க, ரொம்ப சுலபமாக உங்களால் மாற முடியும், உங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும். என்னோட பிரச்சனைகளை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று எதிர்காலத்தோட பயமாக இருக்கலாம், இல்லை கடந்த காலத்தில் நடந்த வழியாக இருக்கலாம். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக அதை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எதிர்காலத்தில் பயப்படாதீங்க, இதிலேருந்து வரக்கூடிய மாற்றத்தை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் பயத்தை அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டுற முடியுமா? இல்லை அது ஒரு கடந்த கால வழியாக இருக்கட்டும், அந்த வழியை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக தூக்கி போட்டுற முடியுமா? சிந்தனையை சரியாக வச்சுக்கோங்க, பேசுகிற வார்த்தைகள் சரியாக இருக்கட்டும், அதனால உங்களோட பயமும் வலியும் போயிடும்னு சொன்னால் அது உண்மையான பொய். இங்கே குள்ள நரி திருடக்கூடாது அப்படின்னு 3 தடவை சொன்னால் நரி தலை தெரிச்சு ஓடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் டோரா தி எக்ஸ்ப்ளோரர் கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களோட எமோஷன் உங்களை விட்டு ஓடி போயிடாது. நல்ல வார்த்தையை பேசினா நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல சிந்தனை ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. ஆனால் நல்ல சிந்தனையோ நல்ல வார்த்தையோ இல்லை நல்ல நம்பிக்கையோ நல்ல எமோஷனாக நல்ல ஃபீலிங்காக உடனடியாக மாறாது.
நம்மளோட ஃபீலிங்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆழ் மனதிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறதுக்காக ஃபீலிங்ஸ்ன்றது வருது. எந்த ஃபீலிங் வந்தாலும் அது நல்ல ஃபீலிங் தான். அப்போது கெட்ட நம்பிக்கையிலேருந்து வரக்கூடிய கெட்ட ஃபீலிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. பயமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், இது எல்லாம் கெட்ட ஃபீலிங் அப்படின்னு நீங்கள் நேம் பண்ணிடக்கூடாது. இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நல்ல எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கெட்டதுன்னு நேம் பண்ணிடுவாங்க. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சிரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அழுகிறதும் அவ்வளவு முக்கியம். இது ரெண்டுமே எமோஷன், ரெண்டுமே ஃபீலிங், அது ரெண்டுமே உங்களுக்குள்ளே வரணும். வரும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கணும். இதுதான் சரியான ஒரு ஹீலிங் ப்ராசஸ். இதை தான் நீங்கள் செய்யணுமே தவிர இது நல்ல ஃபீலிங், இது கெட்ட ஃபீலிங்னு நேம் பண்ணி ஏதோ ஒரு ஃபீலிங்கை நீங்கள் தூக்கி போடக்கூடாது. எப்போ ஒரு ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிக்காமல் தூக்கி போடுறீங்களோ அது பைலப் ஆகி நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். சொல்லப்போனால் ஃபிசிக்கல் பிரச்சனைகளையே கொடுக்கும். நிறைய துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை வெளிக்காட்டாமல் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இன்னும் ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னா, உங்களோட எமோஷன்ஸ் கூட உங்களால் பேச முடியுமான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வருதுன்னா அந்த எமோஷன்ஸை அனுபவிங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு எதுக்கு வந்த, நீ எனக்கு என்ன சொல்ல போகிற, எதனால இது வெளியே வருது, நான் என்ன எதிர்பார்த்ததுனால இது வருது அப்படின்றத அதுக்கிட்டேயே பேச சொல்கிறாங்க. இப்படி செல்ஃப் டாக் பண்ணிங்கன்னா பெரிய விஸ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீலிங்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப மோசமான ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபீலிங்ஸை அனுபவிக்கணும், அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும். கொஞ்சம் நேரத்தில் அந்த எமோஷன்ஸ் காணா போயிடும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அப்படி காணா போகிற எமோஷனை கையிலேயே பிடிச்சி வச்சுப்போம். இது வெளியவே போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நான் சோகமாக இருக்கணும், நான் சோகமாக இருந்தால் தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மேலே அக்கறையாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறது. இல்லைனா அவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு தரணும், அவன் செய்யவே மாட்டானே, நம்ம சோகமாகவே இருந்தால் அவன் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறது. அவன் நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் நான் கோபமாக இருக்க போகிறேன், அது வரைக்கும் நான் சோகமாக இருக்க போகிறேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும், அது வரைக்கும் நான் சோகமாக இருப்பேன், கோபமாக இருப்பேன். என்னை அவன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சோகமாக தான் இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். இப்படிலாம் எமோஷன்ஸை வச்சு விளையாடவே கூடாது. இந்த எமோஷன்ஸுன்றது தானாக உள்ளேருந்து வரணும், அதை நீங்கள் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அது தானாக காணா போகும். அதுக்கு பதிலாக ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு வேலை ஆகணுன்றதுக்காக எமோஷன்ஸை பயன்படுத்துறது, இல்லை எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எமோஷன்ஸை பயன்படுத்துவேன் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எது உண்மையான எமோஷன்ஸ், எது நீங்கள் பண்ணக்கூடிய நாடகம் அப்படின்றது தெரியாது. உங்களோட எமோஷன்ஸ்ன்றதே ஒரு குளறுபடி ஆகிடும். என் வாழ்க்கை உண்மையாகவே சோகமாக இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருத்தவன்ட்ட மன்னிப்பு வாங்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோகமாக நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உண்மையாக பார்த்தா வாழ்க்கையே சோகமாகிடும். சோகன்றது தானாக வரணும், அனுபவிக்கணும், காணா போகணும். அதை விட்டுட்டு நம்மளாக உருவாக்கி அடுத்தவங்கள்ட்ட பேர் வாங்க போகிறேன், அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ண போகிறேன்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய குளறுபடி ஏற்பட்டுரும். எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எமோஷன்ஸ் கிட்ட ரிஜிடாக இருக்கக்கூடாது. கடல்லேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய அலை மாதிரி தான். அதுக்கு நேரம் நான் ரிஜிடாக நிற்க போகிறேன் அப்படின்னா உங்களை அடித்தது கீழே தள்ளிட்டோம். இல்லை அதை பார்த்து ஓடவும் கூடாது. அலையை பார்த்து ஓடினீங்கன்னா என்ன பயன் இருக்குது? கண்டிப்பாக துரத்திட்டு வந்து உங்கள் மேலே படும். அதுக்கு பதிலாக என்ன திரும்ப பண்ணணும்? அதில் மிதக்க கற்றுக்கணும். அந்த எமோஷன்ஸில் அந்த அலையில் அழகாக மிதந்தீங்கன்னா அது கூட உங்களோட விளையாட முடியும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஸோ இந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் அதை அனுபவிங்க. இந்த எமோஷன்ஸை நான் அனுபவிச்சிருவேன், ஏன்னா எனக்கு நிம்மதி தான் முக்கியம். இதை அடக்கி வச்சுட்டு நிம்மதியை நான் தொலைக்க மாட்டேன். கடந்த காலத்துலேருந்து ஒரு எமோஷன்ஸ் வந்ததுன்னா, என் கடந்த காலத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ எனக்கு சோகமாக இருக்கா, சோகமாக இருந்துட்டு போகிறேன், அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கோங்க. அது அமைதியை கொடுக்கும். எமோஷன்ஸை தேவையில்லைன்னு தூக்கி போடாதீங்க, இல்லை அதை தேவை அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதுவாக வந்துட்டு அதுவாக போகட்டும்னு விடுங்க. அதை அப்பப்போ அனுபவிங்க. அதை வச்சு மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்போ இப்படி எமோஷன்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியுதோ அப்போ தான் சிந்தனை வேறு, எமோஷன்ஸ் வேறுன்றதை புரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது, சிந்தனைனால எமோஷன்ஸை தேவையில்லாமல் நிறைய உருவாக்கி உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இருப்பீங்க. எப்போவுமே நல்ல சிந்தனையை வச்சுக்கணுன்றதுக்காக சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது வேறு, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறது வேறு. சந்தோஷமும் பாசிட்டிவ் தான், சோகமும் பாசிட்டிவ் தான். இந்த ஃபீலிங் எப்போ வரணுமோ அப்போ வந்ததுன்னா அது பாசிட்டிவ். சந்தோஷத்தை கூட தப்பான இடத்துல வர வச்சிங்கன்னா அது நெகட்டிவ். பாசிட்டிவாக இருக்கிறதுனா உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் இருக்கிறதுன்றது கிடையாது, நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் இருக்கிறதுன்றது கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கிறதுன்றது கிடையாது. எது தேவையோ, எது இயற்கையோ அது இருக்கிறது தான் பாசிட்டிவ். அதனால் இந்த எமோஷன்ஸில் மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற நேம் பண்ணாமல் எது எப்போ இயற்கையாக வருதோ அப்பப்போ அதை அனுபவிச்சுட்டு போக விடுங்க. அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அது வரும்போது அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மறைய அனுமதிக்கணும்னு நான் சொன்னேன். இது உண்மையாக நடக்குமா?
நமக்கு ஏதோ ஒரு சோகம் வரும், இல்லை ஏதோ ஒரு கோபம் வரும், கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், ஒருத்தவன் நம்மளை ஏமாற்றிருப்பான், ஒருத்தவன் நமக்கு அநியாயம் பண்ணியிருப்பான், அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருப்போம், ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதை உண்மையாக அனுபவிச்சா அது காணா போகுதா? காணா போகிறதே கிடையாது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இயற்கையாக நமக்குள்ள ஒரு உணர்வு வருதுன்னா அதை அனுபவிச்சா உடனடியாக காணா போயிடும் அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. ஆனால் அது காணா போகணும்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டாகணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் வேணாம், அடிக்கடி வர வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த எமோஷன்ஸ் வராது. முக்கியமாக இந்த துக்கமாக இருக்கட்டும், இந்த சோகமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். வர்றது தப்பு கிடையாது, ஆனால் அது போகணுன்றது நமக்கு தெரியணும். ஆனால் அது போகாமல் இருக்குன்னா அங்கே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலன்னு அர்த்தம். அது என்ன தெரியுமா? அதுதான் அடுத்தவங்களை மன்னிக்கிறது. நீங்கள் உங்கள் கூட இருக்கிற நிறைய பேரை மன்னிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்துட்டு போகும். நீங்கள் மன்னிக்கலன்னா அந்த எமோஷன்ஸ் திரும்ப திரும்ப வரும். ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது ஒரு வருத்தம் திரும்ப 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 உங்களுக்கு வந்ததுன்னா அது உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுது? இந்த சோகத்தை, இந்த கோபத்தை, இந்த வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்வை, அந்த நபரை இன்னும் நீங்கள் மன்னிக்கல, உடனடியாக மன்னிச்சிடுங்கன்றதை சொல்லுது. அதை நீங்கள் செய்யாமல் அந்த எமோஷன்ஸை மறைய வைக்கவே முடியாது. அது மறையவே மறையாது, திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே உடனடியாக மன்னிக்கிறதுனா என்னன்றதை நம்ம கற்றுக்கிட்டாகணும். நிறைய பேர் மன்னிக்கிறதுனா என்ன நினச்சிட்றோன்னா, ஒருத்தவங்க செஞ்ச தவறை ஏற்றுக்கிறது, அது சரிதான்னு சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்றோம். இல்லை தவறான அந்த பழக்கங்களை ஆதரிக்கிறது அப்படின்னு நினச்சிட்றோம். அது கிடையவே கிடையாது. இங்கே மன்னிப்பு தான் இருக்கிறதுலையே சுயநலம் வாய்ந்த ஒரு செயல். அடுத்தவங்களை மன்னிக்கிறது எதுக்காகவும் கிடையாது, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு. பண்ணிட்டல, சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது இதுக்கப்புறம் அவங்கள பற்றி யோசித்து நம்ம கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர வேறு எதற்காகவும் கிடையாது. ஒரு நபரை நம்ம மன்னிக்கிறோன்னா அதனால் வரக்கூடிய பெனிஃபிட் நமக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் இங்கே என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, ஒருத்தவரை மன்னிக்கிறதுனா அவரை மன்னித்து அவர் திரும்பவும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து நமக்கு தொல்லை கொடுக்குறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மன்னிக்கிறதுனா அவரை மன்னிச்சுட்டு நம்ம நகர்ந்து போயிடணும். அவர் திரும்ப என்ன செயல் செஞ்சாரோ அதை செய்கிறதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. எப்போவுமே அவர் திரும்ப வந்துடுவார், இந்த நிகழ்வு திரும்ப சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. யாராவது ஒரு நபரை மன்னிக்கிறோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கப்புறம் உனக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மையான மன்னிப்பு. அதை செஞ்சுட்டு உண்மையாக நகர்ந்து போகிறதுக்கான ஒரு தைரியத்தை வர வைக்கிறது தான் மன்னிப்பு. இங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? கடந்த காலம் நல்லா மாறும் அப்படின்ற நம்பிக்கையை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கடந்த காலம்ன்றது மாறவே மாறாது. கடந்த காலத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உங்களை ஏமாற்றிட்டாரு, ஒரு நிகழ்வு உங்களை ஏமாத்திடுச்சு, ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையல அப்படின்றதுக்காகலாம் அது சரியாயிடும்னு நினச்சிட்டு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சரியாகவே ஆகாது. அதை மன்னிச்சுட்டு நீங்கள் நகர்ந்து போனால் தான் எதிர்காலத்தில் நல்லதுன்றது நடக்கும். இப்போ நீங்கள் எப்படி அடுத்தவங்களை மன்னிக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்றதை பாருங்கள். சந்தோஷம் அதெல்லாம் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சோகம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருதுன்னா வரட்டும். ஆனால் வரும்போது அது ஏன் வருது, யாரால் வருது, எந்த நிகழ்வால் வருதுன்றதை எழுதுங்க. தொடர்ந்து அந்த லிஸ்ட்டை எழுதுனதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து இந்த நபரை நான் மன்னிச்சிட்டேன், இந்த நிகழ்விலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்றத வாய் விட்டு சொல்லுங்கள். உண்மையாக மனப்பூர்வமாக அவங்கள மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன்ற முடிவெடுங்க. எல்லாரையும் இப்படி செஞ்சிடலாம், ஒரு நபரை இப்படி நம்ம செய்யவே முடியாது. அந்த நபர் யார் தெரியுமா? நம்ம தான். நான் அன்றைக்கி இப்படி பண்ணிட்டேனே, நான் அவனுக்கு இப்படிப்பட்ட இடத்த கொடுத்துட்டேனே, அன்றைக்கி நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்றத மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்காகலாம் கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது. அதை நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளை நம்ம மன்னிக்கிறது. அதை மன்னிச்சு தான் ஆகணும். நான் அன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டேன், அன்றைக்கி அவங்க கூட இந்த செயலை நான் செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நபராக நான் நடந்துக்கிட்டேன், இந்த வார்த்தையை பேசிட்டேன், இவங்ககிட்ட நான் அவங்க உயிரோடு இருக்கும்போது அன்போடு இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் உண்மையாக காயமானது தான், காயத்தை கொடுக்கும், இந்த மாதிரி எமோஷன்ஸை திரும்ப திரும்ப கொண்டு வரும். ஆனால் உங்களை நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அதை உங்களால் இப்போ மாற்ற முடியாது. எப்போ நீங்கள் உங்களோட பாஸ்ட்டை மன்னிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு தயாராகிறீங்க, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கும் தயாராகிறீங்க. நம்மளோட இன்னர் செல்ஃபை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம். வெளியில் இருக்கிற தடைகளை எப்படி தாண்டி வரதுன்னு பார்த்தோம். ஒரு எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் செல்ஃப் லவ். நம்மளை நம்ம எப்படி நேசிக்கிறது, நம்மளை எப்படி நமக்கு நேசிக்கிறது அப்படின்றதே தெரியல. சில சமயத்தில் செல்ஃப் லவ் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய தவறுகளை ஆதரிக்கிறது தான் செல்ஃப் லவ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறது தான் செல்ஃப் லவ்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான செல்ஃப் லவ்னா என்ன? இந்த செல்ஃப் லவ்வை சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என் வாழ்க்கையில் நான் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டா என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவேன், என் வாழ்க்கையில் நல்ல ரிலேஷன்ஷிப்பை அடைஞ்சிட்டா என்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு மாதிரி பார்க்குறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்கு அப்படியே எதிர்மறையானது.
செல்ஃப் லவ்ன்றது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணுமோ அதை நம்மளால் சாதிக்க முடியும். இதுதான் அடிப்படை. இந்த செல்ஃப் லவ் இருந்தால் தான் அதுக்கு மேலே தான் எல்லா சாதனைகளும் கட்டமைக்கப்படுது. இந்த செல்ஃப் லவ்னா என்ன? செல்ஃப் லவ்வை ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் மாறுறது. இல்லை உங்களோட குழந்தை மீது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்களோ அதே உணர்வை உங்கள் மேலே நீங்கள் வச்சுக்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறது. உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான பவுண்ட்ரிஸ், அதை நீங்களே ஆதரிக்கிறது. ஒரு கஷ்டகாலம் வருதுன்னா இதை என்னால் சமாளிக்க முடியும்னு உங்கள் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது நீங்கள் அதை முதல்ல செலிப்ரேட் பண்ணுறது. சின்ன வெற்றியாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது. உங்களோட கடந்த கால தவறுகள், நீங்கள் செஞ்ச தவறுகளை மன்னிச்சு அதிலேருந்து மூவ் ஆன் ஆகிறது. இதெல்லாம் தான் செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்வை எப்படி நான் கொண்டு வரது, எப்படி ப்ராக்டிக்கலாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 டிப்ஸை சொல்லியிருக்காங்க, 10 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். முதல்ல உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறது, உங்களை பற்றியே தப்பாக பேசுகிறது, நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்தணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனை வருது, கெட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் ரொம்ப தப்புன்னு நினச்சி பயப்படக்கூடாது. உங்களோட சிந்தனைகளை பார்த்தே நீங்கள் பயப்படக்கூடாது. அதை பொறுமையாக மாற்றிக்கலாம், அவசரப்படக்கூடாது. அடுத்து, உங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருக்கணும், உங்களை நீங்களே பார்த்துக்கணும். ஒரு நண்பன் மீது எப்படி நீங்கள் அக்கறையாக இருப்பீங்களோ, உங்கள் குழந்தை மீது எப்படி அக்கறையாக இருப்பீங்களோ அதே அக்கறை உங்கள் மேலேயும் இருக்கணும். அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். உங்கள் மனதின் மீதும் இதே அன்பை நீங்கள் செலுத்தணும். உங்கள் மனதில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சிந்தனைகள் வருது அப்படின்னா உடனடியாக உங்களை நீங்களே வெறுக்கக்கூடாது, உங்களை நீங்களே தண்டிச்சிக்கக்கூடாது. உங்கள் மீதே நீங்கள் முதல்ல அன்பை வளர்த்துக்கணும். உங்களை நீங்களே எப்போல்லாம் பாராட்ட முடியுமோ அப்போல்லாம் பாராட்டிக்கணும். உங்களை நீங்களே எப்போ தட்டி கொடுக்க முடியுமோ தட்டி கொடுக்கணும். உங்களுக்கு நீங்களே எப்போ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். என்னால் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்குறதே உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு உதவி தான். உங்கள் நண்பனை பார்த்துட்டு வந்துட்டு உதவி கேட்டால் என்ன நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்காக அவங்ககிட்ட போய் பேசுங்க. உங்களுக்காக நீங்கள் நில்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை ஏற்றுக்கோங்க, நேசிக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன குறைகள் எல்லார்கிட்டையும் இருக்கும், அதுதான் உங்களோட அழகு. அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. உங்களோட உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும். உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும், நல்ல டயட்டில் சாப்பிட்றதா இருக்கட்டும், ரொம்ப ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுங்க. அடிக்கடி கண்ணாடியை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ரசிங்க. இங்கே ஒபீஸாக இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் உடம்பை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கான வேலையை செய்யும் போது உங்கள் உடம்பு எப்படி மாறுதோ அதை நீங்கள் நேசிங்க. இப்போ நான் அன்ஹெல்த்தியாக இருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நான் அழகாக இல்லை அப்படின்னா அதற்காக இப்போ நீங்கள் உங்களை நேசிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ உங்களை நீங்கள் நேசித்தாதான், இப்போ இருக்கிற உடம்பை நீங்கள் நேசித்தாதான் இதை இன்னும் முன்னேற்றத்துக்கு, இன்னும் அழகுபடுத்துறதுக்கு, இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க. இப்போயே உடம்பை பார்த்துட்டு இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இன்னும் ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கு எதையும் செய்ய மாட்டீங்க. கடைசியாக ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இப்போவே ஆரம்பிங்க. நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, இப்போவே உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ நேசிக்க ஆரம்பித்தா தான் அது முன்னேறும். நேசித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையை முன்னேறுமே தவிர வாழ்க்கை முன்னேறினதுக்கப்புறம் நேசிக்க முடியாது. முதல்ல சொன்னால் அதே உதாரணம் தான். நான் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா இப்போ என் உடம்பை நான் நேசித்தா தான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வேன். அதுவாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நேசிக்கலாம்னு நினைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான். வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் வேணும்னாலும் முதல்ல உங்களை நீங்கள் நேசிக்கணும். உங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களுக்காக எல்லா வேலையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்கு பெற்றுட்டு வந்து தரும். நல்ல சிந்தனையை வச்சுருக்கிறது, நல்ல வார்த்தையை பேசுகிறது, நல்ல நம்பிக்கைகளை உருவாக்கிக்கிறது, நல்ல செல்ஃப் லவ் வச்சுருக்கிறது, இது எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக பெற்றுத்தரும். ஆனால் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அது பெற்றுத்தரப்படுறதோடு நிற்கிறது கிடையாது. அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நல்ல வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல எண்ணத்தோடையே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும். ஆனால் அது உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தான் வரும். உள்ளே நீங்கள் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரணும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பணம் வேணுன்ற ஒரு தேவை இருக்குது. நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க, அதுதான் உங்களோட பிரச்சனை. அதை உடைச்சி எறியறதுக்கான சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அந்த பணத்தை உங்களால் நிறைய அடைய முடியுமா? அடைய முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உங்களோட எண்ணத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். எப்படி? எப்போவுமே என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், என்னால் நல்ல வேலை செஞ்சு இன்னும் அதிகமான பணத்தை கொண்டு வர முடியும், நல்ல சேமிக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். சில சமயம் கேள்விகள் கூட மனதில் இப்படி தான் இருக்கணும். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, பணத்தை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பணம் ரீதியான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கிறப்போ இப்போ பணம் ரீதியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வெளியே பார்ப்பீங்க. எப்போ உங்கள் மனதில் பணம் வேணுன்ற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
வீடியோவே இருக்கட்டுமே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபைனான்ஸ் வீடியோவை எடுத்து பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஐடியான்றது கிடைக்கும். சும்மா இப்போ யூடியூபே எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், நிறைய தம்ப்நெயில்ஸ் வருது, நிறைய டைட்டில்ஸ் வருது. நீங்கள் எதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த டைட்டிலை தான் சூஸ் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு காமெடி வேணும், ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரீதியான வீடியோவை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பண ரீதியான வீடியோ வரப்போ அதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படிப்பட்ட தேர்வுகளை தான் உலகத்தில் செய்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் பத்தாது, உங்களோட நம்பிக்கையும் நல்ல நம்பிக்கையாக இருக்கணும். பணத்தை பற்றின வரைக்கும் என்னால் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். பணம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில், யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பியாகணும். நல்ல பிஸ்னஸை நேர்மையாக பண்ண முடியும், பணக்காரவங்கன்னா கெட்டவங்க தான் அப்படின்னு நம்பக்கூடாது. நல்ல நம்பிக்கையும் வச்சுருக்கணும், நல்ல சிந்தனையும் வச்சுருக்கணும். வெளியே பேசும்போது கூட நல்லதாக பணத்தை பற்றி பேசணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு 10 நண்பர்களோடு நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 10 பேரில் யாராவது ஒரு நபருக்கு அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அன்றைக்கி இவன் சொன்னான்ல இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னான்ல, அவனுக்கு இந்த வாய்ப்பை காட்டுவோன்னு காட்டுவாங்க. அப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நல்லதை பேசினேன், நல்லதை சிந்தித்தேன், நல்லதை நம்பினேன். என்ன நடந்தது? ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நண்பன் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளே எங்கேயோ ஒரு இடத்துல அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்குறதா இருக்கட்டும். இதுக்கு பேர் தான் பணத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்குறது. அது சேர்த்துரும், ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த எடுக்கிறது எப்படி? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு, கதவை திறந்து உள்ளே கொண்டு வர்றது எப்படி? அதுக்கு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கு பேர் தான் செயல். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை காட்டுறதுக்கு மட்டும்தான் சிந்தனையும் எண்ணமும் பேச்சும் எடுபடும். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்முக்கு மாற்றணுன்னா நீங்கள் செயல் செஞ்சாகணும். ஒரு வாய்ப்பை பார்த்துருவீங்க, அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை அபகரித்து அதற்கான வேலையை செய்யும் போது பணம் உங்களுக்கு வரும். இது பணத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எது வேணும்னாலும் அது இப்படி தான். என்ன வேணுமோ அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, நம்பிட்டுருங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய புதுசாக உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதர்ச்சியாக நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகள் வரும்போது அபகரித்து அதற்கான வேலையை செய்யுங்க. செய்ய முடியலையா, பயிற்சி பண்ணுங்கள், தோற்று போங்க, திரும்ப செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், ஹீலிங், அப்புறம் வேறு என்ன விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இந்த வார்த்தைகள்லாம் சும்மா எலைட்ஸ் பேசுகிறதுக்கான ஒரு வார்த்தை. ரொம்ப வசதி படைச்சவங்க என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், மேனிஃபெஸ்டேஷன் தான் அப்படின்னு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு மேஜிக்கல் டெர்மினாலஜி மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது ரொம்ப பெரிய மேஜிக் கிடையாது. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் எது உருவாகணுனாலும் அது முதல்ல ஒரு மனிதனின் எண்ணத்தின் மூலமாக தான் உருவாகணும். நான் எதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்கணும், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, மனிதன் எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் முதல்ல அவன் அதை சிந்திச்சதுக்கப்புறம் தான் செயலில் செய்வான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முதல்ல சிந்தனையாக உருவாகி அதுக்கப்புறம் வார்த்தையாக வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே உருவாகுது. எதுவாக இருந்தாலும் முதல்ல சிந்தனையாக தான் உருவாகணும், ஒரு ஐடியாவாக தான் உருவாகணும். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து அது அதற்கான ஒரு உருவத்தை எடுத்துக்கும். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சொல்லுது. எதை நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை தான் வெளியே படைப்பீங்க. அதற்கான விளைவு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதோட ரிசல்ட்டை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு கெட்ட சிந்தனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே அது சார்ந்து தான் இருக்கும். அப்போ ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்கும். நல்ல சிந்தனையாக இருந்ததுன்னா அது மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வரக்கூடிய ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். இது ஒரு பேசிக்கான லாஜிக் தானே தவிர இது ஒரு பெரிய மேஜிக் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட சிந்தனையை எப்படி மாற்றிக்கணும், உங்களோட சிந்தனையை எப்படி நல்லதாக வச்சுக்கணும், எப்படி எப்போவுமே நல்ல சிந்தனையை வச்சுருக்கிறது, எப்படி நம்பிக்கையை மாற்றுறது அப்படின்றதுக்கான நிறைய ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது நம்ம ஏதோ ஒரு மேஜிக் சடங்கு பண்ணுற மாதிரி நமக்கு தோணிடுது. ஒரு விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், அஃபர்மேஷனாக இருக்கட்டும். ஆனால் பேசிக் கான்செப்ட் என்ன? நல்லதை யோசிச்சிங்கன்னா நல்லது செய்வீங்க, நல்லது நடக்கும் அப்படின்றது மட்டும்தான். இங்கே உடனடியாக நான் யோசித்தேன்னா உடனே எனக்கு கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதை யோசித்தாலும் உங்களால் அதை அடைய முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பெருசாக யோசிச்சிருவீங்க? அமெரிக்காவோட அதிபர் ஆகணும், இந்தியாவோட பிரதமர் ஆகணும், இல்லை ஒரு நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய சேவையை செய்யணும், இல்லை இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிலாம் நீங்கள் சிந்திச்சிடுவீங்களா? சிந்திச்சுட்டு போங்களேன். ஏன்னா அப்படிலாம் ஒரு செயலை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் செஞ்சுருக்கார். ஏதோ ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருந்து அந்த செயலை செஞ்சு முடிச்சிருக்காருன்னா அதை உங்களாலேயும் செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் ஏன் நம்புறதில்ல?
அதையே ஒரு சந்தேகத்திற்கான ஒரு வாதமாக எடுத்துகிட்டு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசும்போது நம்மள்கிட்ட பேசுவோம். ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ நினச்சேன்னா அம்பானி ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பானி முதல்ல நினச்சதுனால தானே அவர் அம்பானி ஆனார். அவர் அதை நம்பினதுனால தானே அப்படி ஆனார். என்னால் அப்படி ஆக முடியும்னு நினச்சி அவர் அதற்கான வேலையை செய்யும் போது தானே அவர் அப்படி ஆனார். அப்போது அவர் அப்படி நினச்சதுனால தான் அப்படி ஆயிருக்காருன்னா, நினைக்கிறவங்களால் மட்டும்தானே அம்பானி ஆக முடியும். என்னால் ஆக முடியும்னு நம்புகிறவங்களால தானே ஆக முடியும். என்னால் ஆக முடியாது, என்னால் அது பாசிபிளே இல்லை, எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிற ஒரு ஆளால் அதை அடைய முடியாது. எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்பக்கூடிய ஒரு ஆள் அதை அடைஞ்சிட்டாருனா தான் அது மேஜிக்கே தவிர, எனக்கு இது கிடைக்கும்னு நம்புகிற ஒரு நபர் அதை அடைஞ்சாருன்னா அது சாதாரண ஒரு லாஜிக் மட்டும்தான். உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும்னு தோன்ற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப 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 சின்ன விஷயந்தான். ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், கொஞ்சம் பணம், ஒரு நல்ல ஆரோக்கியம்னு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது சிம்பிளான விஷயம். கொஞ்ச நாள் அதற்காக ஒரு வேலையை செஞ்சேன்னா எனக்கு கிடைக்கும்னு நம்புங்க. அதை கொஞ்சம் சாதாரண விஷயமாகவே பாருங்கள். உண்மையாகவே அது சாதாரண விஷயந்தான். அது பெரிய வலிகளை கொடுக்கும். அதற்காக அந்த விஷயம் பெருசு கிடையாது. வலிகள் பெருசாக இருக்கலாம், அந்த வேலைன்றது சின்னது தான். உங்களால் அதை செஞ்சு அடைய முடியும். நீங்கள் நினைக்கிற அந்த சின்ன விஷயத்தை உங்களால் அடைய முடியும்னு சொல்கிறதுக்கு நான் இத்தனை நிமிஷம் பேசணுமா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. ஏன்னா இது சாதாரண விஷயம், உங்களால் முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் செஞ்சுருவீங்கன்றது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் தனிமையில் உண்மையாக நீங்கள் செய்ய முடிஞ்ச அந்த விஷயத்தை நம்புங்க. இந்த வீடியோ எதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி நம்புறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்பினா ஒரு விஷயம் கிடைக்குன்றதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோன்றது தேவை கிடையாது. இவ்வளோ பெரிய வீடியோ தேவைன்னு சொல்லி என்னை கொஞ்சம் காயப்படுத்திடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன விஷயம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் இதோட முடியறதில்ல. இன்னும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இந்த ஸ்டோரி நரேஷனை தாண்டி கொஞ்சம் வெளியே போகிறதுனால நான் அதை அங்கங்கே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேனே தவிர அதை முழுமையாக சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த புக்கோட பார்ட் 2 வேணால் போடுறேன். ஆனால் பார்ட் 2ன்னு போடுற அளவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. மேபி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வேணால் நான் போட ட்ரை பண்ணுறேன். வேணுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் அதை நான் வேறு ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். என்னோடய ஓவரால் ஜேர்னி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றின ஜேர்னியை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பத்தில் இதை நான் ஒரு கொஷின் பண்ணியிருப்பேன். நான் நம்புகிற விஷயம், நான் நம்பினா மட்டுமே இந்த பிரபஞ்சம் ஒன்று எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா, அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நானே அதற்கு ஆதரவாக பேசியிருப்பேன். இது எதை காட்டுது? நான் ஆரம்பத்தில் வெறும் மேஜிக் மாதிரியே ஒரு விஷயத்தை படித்தேன். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அதை யோசித்து பார்க்கும்போது சரின்னு தெரியுது. இது என்னோடய புரிதலின் மாற்றத்தை தான் காட்டுது. நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரதே கிடையாது. இந்த சேனலோட ஆரம்பத்தில் நான் என்ன பேர் வைக்கலான்னு யோசித்தேன்னா, கற்போம் கற்பிப்போம் அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னால் யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாது. ஏன்னா எனக்கே எதுவும் தெரியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது ஓரளவுக்கு. அப்போது அதனால் கற்பிக்க முடியாதுன்றதுனால கற்பிப்போம்ன்ற விஷயமோ, சொல்லித்தர விஷயமோ, ஒரு எஜுகேஷன்ற விஷயமோ அங்கே இருக்கக்கூடாது, ஒரு டீச்சிங்கிற விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தான் கற்க கசடரன்னு பேர் வச்சேன். அதோட அர்த்தம் என்ன? நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன், அதை உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம தெளிவாக பிழை இல்லாமல் கற்றுக்க போகிறோம். பிழை இல்லாமல் கற்றுக்கிறது எப்படின்னா, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ தான் நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் இருக்கிற தவறை புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிட்டே போவோம். ஸோ இந்த சேனல் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோமே தவிர, உங்களுக்கு சொல்லித்தர மாதிரியான அறிவுன்றது எனக்கு என்றைக்குமே வரப்போகிறது கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோலேருந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு பர்ஸ்பெக்டிவை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லாஜிக்கல் வேல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆங்கிலம் கற்றுக்க வேண்டிய கட்டாயம் தேவை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பர் நோவாவை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.